ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் சீசனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீ நான் காதல் சீரியலோட இந்த வாரம் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கார புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ராகவ் அவங்களோட ஃபேமிலிக்கு தெரியாமல் அபி கூட முரளிக்கு கல்யாணம் ரெடி பண்ணிட்டாரு. முரளி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோயிலில் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. முரளி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, கீழே வெயிட் பண்ணு, ராகவோட ஃபேமிலி யார் வந்தாலும் வந்து மேலே விடாத, அது மட்டும் இல்லாமல் யாருமே இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தடுத்து நிறுத்து அப்படின்ட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்டெல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாணத்தை நார்மலாக இருந்துகிட்ருக்கு. மணப்பொண்ணா வந்து அபியும் முரளி எல்லாருமே வந்து உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவ் காரில் அந்த கோயிலுக்கே வர மாதிரி காமிச்சிருக்காங்க. உடனே ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு முரளிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ராகவ் அங்கே வர மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே தடுத்து நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வந்தால் முரளிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, வந்தால் பெரிய ப்ராப்ளமே கிரியேட் ஆகும் அப்படின்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்பா என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய எப்படி இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ராகவ் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து வரான், அபி கூட ராகவ் தான் சேரணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முரளியோட ஃப்ராடு தானா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.